السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. உசூலு ஷாஷியினுடைய 48வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடத்தில் அம்ரு என்பது எந்தவித கரீனத்துகளும் இல்லாமல் பொதுவாக வருகிறதென்றால் அதனுடைய அர்த்தங்கள் எதன் மீது அறிவிக்கும் என்பதை பற்றி நாம் ஒவ்வொரு நாள் பாடங்களிலும் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல்வேறு தீன் மற்றும் துன்யவியான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக வழங்க விரும்பினால் இங்கே எங்களது வங்கி முகவரி அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் இங்கே QR கோடும் வழங்கப்பட்டுள்ளது. வங்கி முகவரியில் பணம் செலுத்துவதன் மூலமாகவும் QR கோடை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக வழங்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இருலகத்திலும் பயன் தரக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தாலா ஆக்கியருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உசூலு ஷாஷியினுடைய 48வது நாள் பாடத்தில் நாம் இருக்கிறோம். கடந்த பாடத்தில் அம்ரு முத்துலக்கு என்றால் என்ன, அம்ரு முத்துலக்கு எப்பொழுதெல்லாம் அம்ரு அது எந்தெந்த அர்த்தங்களுக்குள்ள எல்லாம் வரும், அதனுடைய ஆதாரங்கள் என்ன, அம்ரு என்பது ஹனஃபி மதுஹபில் உஜூபுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் அதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதை பற்றி நாம் ஆரம்பமாக அக்கலியான ஒரு ஆதாரங்களை படித்து வந்து கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அம்ருல் முத்துலக் என்பது கட்டாயம் தானா என்று அதற்கு உள்ள வேறு சில ஆதாரங்களை பற்றியும் அதற்கான ஆதாரங்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். அம்ரு என்பது பொதுவாக நாம் கட்டளை பாக்கியம் என்று அறிந்து வைத்திருந்தாலும் கூட நாம் கடந்த பாடத்தில் நினைவுபடுத்தினோம். 18 அர்த்தங்களுக்கும் மேலாக அம்ருனுடைய வார்த்தை அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே எந்த இடத்தில் அம்ரை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எந்தவித குறிப்புகளும் அடையாளங்களும் கரீனத்துகளும் இல்லை என்றால் அந்த அம்ரு அது உஜூபுக்குத்தான் என்று ஹனஃபி மதுஹபில் சொல்லப்படுவதின் காரணங்கள் என்ன, அதற்கான குர்ஆன் ஹதீசுகளில் இருந்தும் நடைமுறை வாழ்வியல் ஆதாரங்களில் இருந்தும் முன்னோர்களான கவிஞர்களுடைய கவிதைகளில் இருந்தும் வாழ்வியல் நடைமுறைகளில் இருந்தும் உள்ள ஆதாரங்களை நாம் படித்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் அந்த ஆதாரங்களை நாம் தொடருவோம். வாருங்கள், நாம் பாடத்திற்குள்ளே செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காலல் ஹமாசி, இந்த கவிதையை நாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம். இதை கொஞ்சம் கூட ஆழமாக நாம் ஆராய இருக்கிறோம் இந்த பாடத்தில். பாருங்கள், அத்தஅத்தீலி ஆமிரிகி பிஸ்வர்மி ஹபலி முரீகிம் ஃபி அஹப்பத்திஹிம் பிதாக்க. கடந்த பாடங்களில் இதற்கான அர்த்தங்களை நாம் சொல்லி இருந்தோம். ஆரம்பமாக அத்தஅத்தி, நீ வழிபடுகிறாய். அத்தஅத்தி என்பது ஃபிஅலு மாதி வஹதான் முஅன்னஸ் ஹாலிர், முன்னிலை ஒருமை பெண்பால் குறிக்கக்கூடிய ஒரு கடந்த கால வினைச்சொல் தான் அத்தஅத்தி என்பதாகும். அதாவது நீ அவர்களுக்கு வழிபடுகிறாய், வழிபட்டு விட்டாய் என்று அர்த்தம் கொண்டதாக இருக்கும். யாருக்கு வழிபடுகிறாய்? லி ஆமிரிகி, உன்னுடைய ஏவல்காரர்களுக்கு வேண்டி நீ வழிபடுகிறாய். ஏது விஷயத்தில்? பிஸ்வரமி ஹபுலி, ஸ்வரம் என்றால் ஸ்வரம யசுரிமு, பாபு லரப எதிரிபுனுடைய பாபை சார்ந்ததாகும். அதாவது முறித்தல், வெட்டுதல் இவைகளை போன்றுள்ள அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்வரம், வெட்டுதலை கொண்டு பிரிப்பதை கொண்டு ஏவக்கூடியவர்களுக்கு நீ வழிபட்டு விட்டாய். எதை வெட்டுவதற்கு? ஹபுலி, என்னுடைய கயிறை, அதாவது பாச கயிறை அல்லது காதல் கயிறை வெட்டுவதை கொண்டு ஏவக்கூடியவர்களுக்கு நீ வழிபட்டு விட்டாய். ஹபுல் என்பது கயிறு என்று பொருள்படும். எவைகளை கொண்டெல்லாம் கட்டப்படுமோ அவைகளை எல்லாம் ஹபுல் என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்தப்படும். ஹபுலினுடைய ஜம்உ ஹிபால் என்றும் அஹ்புல் என்றும் ஹபூல் என்றும் பலவிதமான ஜம்உகள் இந்த ஹபுல் என்ற வார்த்தைக்கு இருக்கிறது. அதாவது கயிறு அல்லது கட்டப்படக்கூடிய எந்த ஒன்றிற்கும் ஹபுல் என்று சொல்லப்படும். அப்போ என்னுடைய பாசக்கயிறை அறுத்தறிய சொல்பவர்கள், அறுத்தறிவதை கொண்டு ஏவுபவர்களுக்கு நீ வழிபட்டு கொண்டிருக்கிறாய், வழிபட்டு விட்டாய். முரீகிம், நீ அவர்களுக்கு ஏவு. குதி என்கின்ற அதே வசனில்தான் முரி என்பதும் வரும்.
முறி என்பதும் பகதான் முஅன்னஸ் ஹாதிர் முன்னிலை ஒருமை பெண்பாலினுடைய வார்த்தையாக அம்ரு ஹாதிரினுடைய வகையினத்தில் வரக்கூடியதாக இருக்கும். நீ கட்டளையிடு, நீ ஒரு பெண் கட்டளையிட வேண்டும் என்கின்ற அந்த முறையில் இருக்கும். முறி என்பது அமர முரு நசர என்சுருவினுடைய பாபை சார்ந்த வார்த்தையாக இருக்கிறது. முரீஹிம் அவர்களுக்கு நீ கட்டளையிடு, பி அஹப்பத்திஹிம் அவர்களினுடைய நேசர்கள் அவர்களினுடைய காதலர்கள் விஷயத்தில். அஹப்பத் என்பது மஹபூப் என்ற அர்த்தத்தை கொண்டிருக்கும். நண்பர்கள், தோழர்கள், காதலிகள், விருப்பமான நேசர்கள் என்ற அர்த்தத்தை எல்லாம் அஹிப்பத் அஹிப்பத்திஹிம் அவர்களுடைய அஹிப்பத்துகள், இது அஹப்பத் அல்ல, அஹிப்பத்திஹிம் அவருடைய அஹிப்பத்துகள் விஷயத்தில் நீ ஏவு. அஹிப்பத் என்பது முஃப்ரத், அதனுடைய ஜம்கு என்பது ஹபீபத் என்று இருக்கும். மன்னிக்கவும், ஹபீபத் என்பதனுடைய ஜம்கு தான் அஹப்பத் என்பதாக இருக்கும். அப்படியே மாத்தி சொல்லிட்டேன். ஹபீபத் என்றால் நேசிக்கக்கூடிய ஒருவர், அஹிப்பத் என்றால் நேசிக்கப்படக்கூடிய பலர்களை குறித்து சொல்லப்படும். எனவே ஹபீபத்தினுடைய ஜம்கு தான் அஹிப்பத் என்பதாக இருக்கும். நேசர்கள், தோழர்கள், நண்பர்கள் என்ற அர்த்தங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதாக்க அதே காரியத்தை கொண்டு, அந்த காதலை முறிப்பதை கொண்டு நீ அவர்களுக்கு கட்டளையிடு. உன்னுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு உண்மையிலேயே அவருடைய காதலர்களை அவர்கள் முடித்து விடுகிறார்களா என்று பார்ப்போம் என்று கவிஞர் கூறுகிறார். பயின் பகும் அவர்கள் இன் தாவூகி உனக்கு அவர்கள் வெளிப்பட்டால், தாவூ என்பது முத்தாவஅத்தன் முஃபாஅலத்து பாபு தாவஅ ஃபாஅல யுஃபாஇலு வஸன். அப்ப தாவஅ யுஃபாவிஉ தாவஅ என்பது வஹதான் வஹதான் இல்ல, ஜம்உ முதக்கர் காயிப். அவர்கள் வெளிப்பட்டால் ஃபிஅல் மாதி, மாதியான ஃபிஅலில் பன்மை ஆண்பால் படற்கை காயிபுடைய வகையை சார்ந்தது, வகையை சார்ந்தது. அவர்களுக்கு நீ வழிபடு, நீ ஒரு பெண் கட்டாயமாக வழிபடு. உன்னுடைய அம்ருக்கு அவர்கள் வழிபட்டால் நீ அவர்களுக்கு வழிபடு. அதே நேரத்தில் வயின் ஆசூகி உனக்கு அவர்கள் மாறு செய்வார்கள் என்றால், ஆசு என்ற வார்த்தை இது சீகத்து ஜம்மு முதற்கர் காயிப் ஆதி மஅரூஃபாக இருக்கிறது. ஃபாஅல யுஃபாஇலு முஃபாஅலத்தினுடைய பாபுதான் இந்த வகையும் இருக்கிறது. அவர்கள் உனக்கு மாறு செய்வார்கள் என்றால் ஃபஅசி நீ மாறு செய். ஃபஅசி என்பது லரப யதுரிபுனுடைய அந்த வஸனில் வரக்கூடிய ஒரு ஃபிஅலாக இருக்கிறது. ஃபஅசி நீ ஒரு பெண் மாறு செய்ய வேண்டும், மாறு செய்து விடு. வஹதான் முஅன்னஸ் ஹாலிர் அம்ரு ஹாலிருடைய வகையை சார்ந்ததாக இருக்கிறது. மன் ஒருவருக்கு நீ மாறு செய்து விடு, அசாக்கி உனக்கு அவர்கள் மாறு செய்தார்களே அவர்களுக்கு நீ மாறு செய்து விடு. அப்போ இந்த கவிதையின் மூலம் ஷாயிர் அவர்கள் நமக்கு சொல்ல வருவது, என்னுடைய காதலை உன்னுடைய தோழர்கள் எல்லோரும் முறிப்பதற்கு கட்டளையிடுகிறார்கள், நீ அதை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ என்ன செய், அவருடைய காதலர்களுடைய காதல்களை முறிப்பதற்கு நீ கட்டளையிட்டுப்பார். உனக்கு அவர்கள் வழிபடுவார்கள் என்றால் அவருடைய பேச்சை கேட்டு என்னுடைய காதலை நீ முறித்து விடு. ஆனால் உனக்கு அவர்கள் வழிபடாமல் அவருடைய காதலில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்றால் நீ மட்டும் ஏன் என் காதலை அவருடைய பேச்சை கேட்டு முறித்து விட்டு போகிறாய் என்று அந்த காதலன் அந்த காதலியை பார்த்து ஏக்கத்துடன் கூறக்கூடிய வார்த்தைகளை இந்த ஹமாசியினுடைய கவிதையில் நாம் அறிகிறோம். அடுத்து பாருங்கள், இங்கே ஷாஹித் என்னவென்றால் இந்த 4வது மிஸ்ராவை தான் இங்கே நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இங்கே 2 லைன் கவிதைகளை கொடுத்திருந்தார்கள், 4 மிஸ்ராக்கள் இருந்தது. 4வது மிஸ்ராவை பாருங்க, வயின் ஆசூகி ஃபஅசிமன் அஸ்வாகி. இதில் கவிஞர் அவர்கள் அம்ரினுடைய தற்குல் அம்ரை விட்டுவிடுதல் என்பதை ஐசியான் என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்தி, மஅசியத் என்ற வார்த்தையின் மூலமாக ஷாயிர் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது அம்ருக்கு வழிபடுவது, அம்ருக்கு ஏற்று நடப்பது தாழத்து என்றும் அம்ருக்கு மாறு செய்வது மஅசியத் என்றும் ஷாயிர் அவர்களுடைய கவுளு நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே அம்ரு என்பதை கட்டாயம் செய்ய வேண்டும். அம்ரை செய்யவில்லை என்றால் அதனுடைய மாற்றத்தை, அதனுடைய மாற்றமான அதற்கு நேர் எதிரில் இஸ்யான் மஅசியத் என்பது வந்து நிற்கும் என்பது கவிதைகளின் மூலம் நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. எனவே எப்பொழுது மக்களுக்கு மத்தியில் உருஃபிலும் ஆதத்திலும் அம்ருக்கு மாறு செய்தல் அது மஅசியத் என்று அறியப்பட்டதாக இருக்கிறது என்றால் அந்த காரியம்
ஷரியத்தில் மாத்திரம் எப்படி அந்த அமருக்கு மாறு செய்வது என்பது, பொதுவான ஒரு அமருக்கு மாறு செய்வது என்பது அது மாசியத்து இல்லாமல் இருக்கும். சாதாரண மக்களுடைய நடைமுறையிலேயே அவர்கள் இடக்கூடிய கட்டளைகளுக்கு நாம் மாறு செய்வது அது அவர்களுக்கு பாவம் செய்வதாகவும் மாசியத்தாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு தக்க தண்டனைகள் வழங்கப்படுகிறது என்றால் தீனுடைய காரியத்திலும் அவ்வாறு நாம் மாறு செய்தல் என்பது அது பாவத்தை வருத்தி வைப்பதோடு தண்டனைக்கும் நம்மை கட்டாயமாக்கி நிர்பந்தமாக்கிவிடும் என்பதை இந்த 2 வரி கவிதைகளின் மூலம் நமக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. வல் இஸ்யானு பாவம் என்பதாகிறது சீமா எரிஜிவு இலா ஹக்கி ஷரஇ ஷரியத்தினுடைய ஹக்கில் ஷரியத்தின் விஷயத்தின் பக்கம் மடங்கி வரக்கூடிய காரியங்களில் பாவம் என்பது, அதாவது ஷரியத்தினுடைய விஷயத்தில் ஷரியத்தின் பக்கம் வரக்கூடிய காரியங்களில் பாவம் என்பதாகிறது சபபுன் லில் இகாபி அது தண்டனைக்கு காரணமாக அமையும். அவ வாழ்க்கை சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையிலேயே பாவம் செய்வது அது சபபுன் லில் இகாபாக இருக்கிறது என்றால் ஷரியத்தினுடைய ஹக்கில் அது அவுலாவான விதத்தில் பாவம் என்பது அது சபபுன் லில் இகாப் தண்டனையை வருத்தி வைக்கக்கூடியதாக தண்டனை பெறுவதற்கு அடிப்படை காரணமாக அமையக்கூடியதாக இருக்கும். தஹ்தீக்குஹு இதனுடைய தெளிவான விளக்கமாகிறது. இங்கே இதுக்கு தஹ்தீக்கு செய்கிறாங்க. பொதுவாக தஹ்தீக்கு என்று சொன்னால் இஸ்பாத்துல் மஸ்அலத்தி பித்தலீல் ஒரு தலீலை கொண்டு பிதலீலிஹா அதற்குரிய தலீலை கொண்டு நாம் ஒரு மஸ்அலாவை தெரிப்படுத்துவதைத்தான் தஹ்தீக் என்று சொல்வார்கள். இங்கே உருஃபியையும் ஷரஈயான ஒரு தலீலை இங்கே பயான் செய்கிறார்கள். அதாவது அம்ரு என்பது வாஜிபைத்தான் கட்டாயமாக்குகிறது. அது எந்த அடிப்படையில் என்றால் ஆமிரினுடைய தகுதியின் அடிப்படையில். ஒரு ஆமீர் எந்த அளவிற்கு இந்த மஅமூரின் மீது விலாயத்து கொண்டிருக்கிறார், தகுதி பொறுப்பு கொண்டிருக்கிறார் என்பதின் அடிப்படையில் ஆமீரினுடைய அந்த கவுல் உஜூபின் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று இங்கே ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். அதாவது தஹ்தீக்குஹு இதனுடைய தஹ்தீக் ஆகிறது அன்னல் உசூமல் ஏத்திமாரி கட்டளை ஏவுதல். இந்த ஏவுதலின் நிர்பந்தம் நிச்சயமாக கட்டளையினுடைய நிர்பந்தம் என்பதாகிறது இன்னமா எக்கூனு கதிரி விலாயத்தில் ஆமிரி ஒரு ஆமீரினுடைய பொறுப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவை கொண்டாக இருக்கும். ஒரு எஜமான் அவன் தன்னுடைய அடிமையின் மீது எந்த அளவிற்கு விலாயத்து கொண்டிருப்பான் அந்த அடிமை முழுவதும் எஜமானுக்கு கட்டுப்படுவான். எனவே ஒரு ஆமீருடைய விலாயத் அவனுடைய பொறுப்பு தனம் அவனுடைய தகுதி அந்த மஅமூர்பியிடம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த கதிர் அளவிற்கு இந்த அம்ரினுடைய தகுதியும் இருக்கும். அந்த அம்ரினுடைய லுசூமியத் அந்த ஆமீரினுடைய தகுதியை பொறுத்து மாறக்கூடியதாகவும் உயரக்கூடியதாகவும் இருக்கும். அந்த அம்ரினுடைய லுசூமியத் ஒரு ஆமீர் அம்ருடைய சீகாவை கொண்டு இன்னொரு மனிதனிடம் பயன்படுத்தி இருக்கிறான் என்றால் அந்த ஆமீருக்கு கட்டுப்படுவது எந்த அளவிற்கு கடமையாகும் என்றால் அந்த ஆமீர் எந்த அளவிற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறானோ அந்த அம்ருடைய விஷயத்தில் எந்த அளவிற்கு அவன் பொறுப்புள்ளவனாக இருக்கிறானோ அந்த விலாயத்து பெற்றிருக்கக்கூடியவனாக இருக்கிறானோ அந்த அளவிற்கு அம்ரும் கடமையாக இருக்கும். சில நேரங்களில் நாம் போய் மிக பெரியவர்களை நாம் கட்டளையிடுவதால் ஒன்றுமாக போவதில்லை. ஒரு அடிமை ஒரு அபுது தன்னுடைய எஜமானிடம் கட்டளையிட்டால் எஜமானுடைய இடத்தில் அபுதினுடைய வேல்யூ எவ்வளவு தாழ்மையாக இருக்கும். அதே நேரத்தில் அபுதினுடைய அந்த மக்காம் என்பது எஜமானுடைய இடத்தில் ஒரு விலாயத்தையும் பெற்றிருக்காது. எஜமான் மீது எந்தவித அதிகாரங்களும் விலாயத்துகளும் இந்த அடிமைக்கு கிடையாது. எனவே அடிமையினுடைய எந்த கவுளுகளையும் அது எஜமான் ஏற்று நடக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இது இயல்பாகவே நம்ம பாக்குறதுதான். நம்ம வீட்டுல நம்முடைய அத்தா நமக்கு ஒரு வேலை சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம அதை கண்டிப்பா செய்யணும். ஒருவேளை நம்ம அதை செய்யலன்னு சொன்னா நமக்கு நல்லா அடி கிடைக்கும். அதே நேரத்துல நம்ம ஒண்ணு சொன்னா அது கண்டிப்பா நடக்காது. காரணம் ஏவக்கூடியவனுடைய மக்காம் என்ன என்பது மிக முக்கியமான இடத்தை இங்கு பெறுகிறது. அவருடைய தகுதி என்ன என்பது இங்கே ரொம்பவும் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னமா எக்கூனு கதிரி விலாயத்தில் ஆமரி ஒரு ஆமீருடைய விலாயத்து எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் இந்த ஏத்திமாருடைய லுசூமும் கட்டளையினுடைய நிர்பந்தமும் இருக்கும். அலல் முகாத்தபி முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாமியார் அது கேட்கக்கூடியவன் அல்லது நம்முடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் மீது
நம்முடைய தகுதி எந்த அளவிற்கு இருக்கிறதோ, விலாயத் எந்த அளவிற்கு இருக்கிறதோ, அந்த அளவிற்கு தான் நம்முடைய அம்ரினுடைய பவரும் இருக்கும். உதாரணமாக ஒரு எஜமான் தன்னுடைய அடிமைக்கு கட்டளையிடுவதும், ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கட்டளையிடுவதும், ஒரு உஸ்தாத் தன்னுடைய மாணவனுக்கு கட்டளையிடுவதும், இவைகள் எல்லாம் இவர்கள் ஆமிர்களாக இருக்கும் பொழுது இவருடைய அந்த அம்ரு உஜூவின் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். காரணம், இவர்கள் எல்லாம் இவருடைய விலாயத் என்பது, அவருடைய தகுதியும் பொறுப்பும் என்பது அது மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அவருடைய முகாத்தபை கவனிக்கும் பொழுது, தந்தையும் மகனையும் கவனிக்கும் பொழுது, உஸ்தாதையும் மாணவரையும் கவனிக்கும் பொழுது, எஜமானையும் அதே போன்று அவருடைய அடிமையும் கவனிக்கும் பொழுது, இங்கே விலாயத்துல் ஆமிர் என்பது மிக பெரியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். வலிஹாதா, இதன் காரணத்தினால்தான் இதா வஜ்ஜகித்த சீகத்தல் அம்ரி, ஒரு அம்ருடைய சீகாவை நீ திருப்பினால், லா எல்சமுகு, எப்படிப்பட்ட ஒருவன், லா எல்சமுகு, அவனுக்கு நிர்பந்தமாகாதே, வாழத்துக்க, உனக்கு அவன் வழிபடுவது அவன் மீது கட்டாயமே ஆகாது. இப்படிப்பட்ட ஒருவனின் மீது நீ ஒரு அம்ருடைய சீகாவை கொண்டு நீ பிரயோகிக்கிறாய் என்றால், முன்னிடுகிறாய் என்றால், அவனை முன்னோக்குகிறாய் என்றால், எப்படிப்பட்ட ஒருவன், லா எல்சமுகு தாழத்துக்க அசிலன், அடிப்படையிலேயே உனக்கு அவன் கட்டுப்படுவது அவனுக்கு கட்டாயமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒருவனுக்கு உன்னுடைய தந்தையையோ, உன்னுடைய தாயையோ, உன்னுடைய ஆசிரியரையோ அல்லது உன்னுடைய எஜமானனையோ நீ அவர்களுக்கு நீ கட்டளையிடுகிறாய், அவர்கள் உனக்குடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்பது அடிப்படையிலேயே உனக்கு அவர்கள் கடமையாகவே இருக்க மாட்டார்களே. இப்படிப்பட்ட ஒருவர்களோடு நீ அம்ருடைய சீகாவை, இஃப்அல் என்ற சீகாவை கொண்டோ அல்லது தொலபு முதாரியான பீலில் தொலபு வரக்கூடிய அந்த சீகாவை கொண்டோ நீ பயன்படுத்துகிறாய் என்று சொன்னால், பிரயோகிக்கிறாய் என்று சொன்னால், நான் எக்கூனு சாலிக்க, அந்த பிரயோகம், அந்த பயன்படுத்துதல், அந்த முன்னிடுதல் என்பது ஆகாது. மூஜிபன் ஏத்திமார், இந்த கட்டளைக்கு வேண்டி கட்டாயமானதாக அது ஆகாது. காரணம், இங்கே அதுதான் முதல்ல இந்த தயாரிப்பு சொன்னோம். கவுலுல் காயில் கைரிகி இஃப்அல் அலா சபீல் இஸ்திஅலா, மேலானவன் கீழுள்ளவனை பார்த்து செய்யக்கூடிய அந்த தொலபுதான் அம்ராக எடுத்துக்கொள்ளப்படும். கீழுள்ளவன் மேலுள்ளவனை பார்த்து செய்வது துஆ என்று எடுத்துக்கொள்ளப்படும். சமமானவர்கள் செய்து கொள்வது இல்திமாஸ் என்று எடுத்துக்கொள்ளப்படும் என்று 3 வகைகளை நாம் விளக்கினோம். வைதா வஜ்ஜஹித்தஹா, இன்னும் அந்த சீகத்துல் அம்ர், அம்ருடைய சீகாவை கொண்டு நீ பிரயோகித்தால், முன்னிடுவாய் என்றால், இலாமன், ஒருவனின் பக்கம். எப்படிப்பட்ட ஒருவன், எல்சமுஹு தாஅத்துக்க, உனக்கு வழிபடுவது அவனுக்கு கட்டாயமாக ஆகுமே. உன் பேச்சை கேட்டு நடக்கிறது கன்ஃபார்ம் நடந்துதாகணும், வேற வழி இல்லை என்று உன்னுடைய பேச்சை கேட்டு நடப்பது எவன் ஒருவனுக்கு கட்டாயமாக ஆகுமோ அவனிடத்தில் நீ இந்த அம்ருடைய சீகாவை கொண்டு முன்னிடுகிறாய் என்றால், மினல் அபீதி, அடிமைகளிடம் இருந்து நீ உள்ள ஏதாவது ஒரு நபர்களிடத்தில் நீ இந்த வார்த்தைகளை கொண்டு முன்னிடுகிறாய் என்றால், லசிமஹு, அவனுக்கு நிர்பந்தமாகிவிடும். அல் ஏத்திமாரு, கட்டுப்படுதல், உன்னுடைய பேச்சை கேட்டு அவன் நடத்தல் என்பது கட்டாயமாக ஆகிவிடும். ஒரு எஜமான் தன்னுடைய அடிமையை பார்த்தோ, ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்தோ, ஒரு உஸ்தாத் தன்னுடைய மாணவனை பார்த்தோ செய்யக்கூடிய அம்ருகள் எல்லாம் இந்த முகாத்தப், அந்த அவன் மீது லசிமுகுல் ஏத்திமார், அவன் அந்த கட்டளைக்கு வழிபடுதல், கட்டுப்பட்டு நடத்தல் என்பது அவனுக்கு கட்டாயமாக ஆகிவிடும். லா மஹாலா, எந்தவித சந்தேகம் இல்லாமல், எந்தவித அசாத்தியங்களும் இல்லாமல். எந்த அளவிற்கு, ஹத்தாலவு தரக்கவு, ஒருவேளை அந்த அம்ரை அவன் விட்டு விடுவானே ஆனால், இஃப்தியாரன், அவனுடைய சுய முடிவின் அடிப்படையில் அவன் விட்டு விடுவான் என்றால், யஸ்தஹிக்கு, அவன் தகுதி உள்ளவனாகுவான், அல் இகாப, தண்டனைக்கு தகுதி உள்ளவனாக ஆகுவான், உடமஸ்தனாக ஆகுவான். காரணம், அவனுடைய இஃப்தியாரின் அடிப்படையில் ஒரு ஆமிர், அவருடைய கதுருல் விலாயத் என்ன, ஒரு மிகப்பெரிய தந்தையாக இருக்கிறார். அவன் தன்னுடைய மகனிடம் ஏவுகிறார். இந்த ஏவலை இந்த மகன் கேட்கவில்லை என்றால், அது எஜமான் தன்னுடைய அடிமையை ஏவுகிறான். அவன் கதுருல் விலாயத்து பெரியவன். இவன் தன்னுடைய அடிமையை ஏவும் பொழுது அடிமை அவனுடைய சொந்த முடிவின் காரணத்தினால், சுய தேர்ந்தெடுப்பின் காரணத்தினால் அவன் அந்த காரியத்தை விட்டுவிடுகிறான் என்றால், அதே போன்று ஒரு உஸ்தாது தன்னுடைய மாணவனை ஏவும் பொழுது அவனுக்கு சில கட்டளைகள் விதிக்கப்படும் பொழுது அந்த கட்டளைகளுக்கு அவனுடைய தேர்ந்தெடுப்புகளின் காரணத்தினால் அவன் அந்த அம்ரை விட்டு விடுகிறான் என்றால், யஸ்தஹிக்குல் இகாப, அவன் தண்டனைக்கு தகுதி உள்ளவனாக ஆகுகிறான். உருஃபன், வாழ்வியல் நடைமுறைகளிலேயே, வஷரஅன், இன்னும் ஷரியத்தினுடைய அடிப்படையிலேயும். அப்போ ஷரியத்திலும் இதே சட்டம் தான், உறுப்பிலையும் இதே சட்டம் தான். நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் இல்லையா, நம்முடைய மாணவர்கள் நம்முடைய பேச்சை கேட்காத பொழுது, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்காத பொழுது நாம் அதட்டுகிறோம், நாம் திட்டுகிறோம், நாம் அடிக்கிறோம். காரணம்,
கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகளுக்கு அவர்கள் எப்பொழுது மாறு செய்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு தண்டனை என்பது உரித்தாகி விடுகிறது. இது மனித வாழ்வியல் நடைமுறைகளிலும் இருக்கிறது, ஷரியத்திலும் இதே சட்டங்கள் தான். எஜமானுடைய அந்த கவுலுக்கு கேட்டு நடக்காத அடிமையும், கணவனுடைய அந்த பேச்சுகளுக்கு செவிமடுக்காத மனைவிகளுக்கும் அங்கே அடி கிடைக்கும் என்பதை நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். காரணம், நம்முடைய பொறுப்புகள் யார் மீது இருக்கிறதோ, நம்மை விட யாரு நம்முடைய தகுதி நம்மை விட உயர்ந்தவர்களாக இல்மிலும் அறிவிலும் அதே போன்று நம்முடைய நிர்வாகங்களிலும் பொறுப்புகளிலும் யார் மேல்தளத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்படுவது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. அவ்வாறு நாம் அந்த அமரை நாம் விட்டுவிடக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய சுயமான முடிவுகள் தேர்ந்தெடுப்புகளினால் நாம் அவைகளை விட்டுவிடுகிறோம் என்றால் நாம் இக்காபுக்கு தகுதி உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம் என்பதை நாம் வளமையிலேயும் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஷரியத்திலும் இதே சட்டமாகத்தான் இருக்கிறது. அலாஹாதா, இந்த அடிப்படையில் அரப்னா, இந்த உசூலின் அடிப்படையில் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம் என்னவென்று அன்னல் உசூமல் ஏற்றி மாறி கட்டுப்படுதலினுடைய நிர்பந்தம், நிச்சயமாக கட்டுப்படுதல் என்பதனுடைய நிர்பந்தமாகிறது. எந்த அளவிற்கு இருக்கும்? கதிரில் தரூரத்தி கதிரில் கதிரி விலாயத்தில் ஆமிரி, ஏவக்கூடிய ஒருவனினுடைய அந்த தகுதி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த அம்ரும் கட்டாயமானதாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இப்ப வாழ்வியல் நடைமுறைகளிலேயே எஜமானுடைய கவுலுக்கு ஒரு அடிமை கட்டுப்படுதலும், அதே போன்று ஒரு தந்தையினுடைய கவுலுக்கு பேச்சுக்கு மகன் கட்டுப்படுவதும், உஸ்தாதனுடைய பேச்சுக்கு மாணவர் கட்டுப்படுதலும், இவைகள் எல்லாம் வாழ்வியலில் நாம் கண்கூடாக காண்கிறோம் என்று சொன்னால், சாதாரணமாக மனிதர்கள் இவர்களுக்கு எந்தவித உரிமை நம்மிடம் இருக்கிறது? எல்லாம் நாக்கிசான உரிமைகள். இவர்கள் நமக்கு நம்முடைய உடலையும் ஒரு உயிரையும் இவர்கள் படைக்கவில்லை. இவர்கள் இந்த அடிமை என்பவனுடைய எஜமானாகிறவன், அவனுடைய மில்கியத்தெல்லாம் ஒரு நாக்கிசானதுதான். காரணம், அவனை படைத்தவன் அந்த எஜமான் அல்ல. இவர்களுக்கே, இவருடைய வார்த்தைகளுக்கு, இந்த அம்ரு முத்துலக்குகளுக்கே நாம் கட்டுப்படுவது நமக்கு கட்டாயம் என்று இருக்கிறது என்றால், இவருடைய வார்த்தைகளுக்கு நாம் மாறு செய்வது அது மாசியத்தாக இருக்கிறது என்றால், இதா சபத்த ஹாதா, இவைகள் தரிப்படுமானால் பனகூடு, நாம் சொல்லுவோம், இன்னலில்லாஹி தஆலா, உயர்ந்தோனாகி அல்லாஹு தஆலாவிற்கு நிச்சயமாக இருக்கிறது, மில்கன் காமிலன், பரிபூரணமான அதிகாரம் இருக்கிறது, ஃபீ குல்லி ஜுஸஇம் மின் அஜ்ஸாயில் ஆலமி, பிரபஞ்சத்தின் எல்லா துரும்புகளிலும், எல்லா ஜுசுபுகளினுடைய, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜுசுபுகளில் இருந்துள்ள ஒவ்வொரு ஜுசுபுகளின் மீதும், ஒவ்வொரு பருப்பொருட்களின் மீதும், அணுக்களின் மீதும் அல்லாஹு தஆலாவிற்கு மில்கியத்து காமிலாக இருக்கிறது. இன்று நமக்கு நிலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, உயிர் இருக்கிறது என்றால், உடைமைகள் இருக்கிறது என்றால், இவைகள் எல்லாம் நம்முடைய மில்கியத்து இருக்கிறது என்றால், மில்கன் இது நாக்கிசன், இது காசிரன். ஆனால் அல்லாஹுவுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மீது இருக்கக்கூடிய மில்க் என்பது, நம்முடைய உயிர்கள் உடைமைகள் மீது இருக்கக்கூடிய இந்த மில்க் என்பது, அது மில்கன் காமிலன், பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜுசுகளின் மீது வல்லோன் ஆகிய அல்லாஹு தஆலாவினுடைய அந்த மில்கியத்து பரிபூரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. வலகு, இன்னும் அவனுக்கு இருக்கிறது அத்தஸர்ருஃபு, அதிகாரம் கொள்வது, கைஃபமாஷா, அவன் நாடியபடி, வாராத, இன்னும் அவன் நினைத்தபடி, எப்படி அவன் நாடுகிறான், அத்துஃப் தஃப்சீர்கள் தான் ஒரே அர்த்தங்களை கொண்டுதான் வரும். அவன் எந்த அர்த்தத்தில் நாடி இருக்கிறானோ அந்த நாட்டப்படி இவைகளை பயன்படுத்துதல், அதிகாரத்தில் அவைகளை உபயோகித்துக் கொள்ளுதல் என்பது அவனுக்கு சொந்தமானதாகும். இந்த பிரபஞ்சத்தை அவன் எப்படி நினைத்தாலும் அப்படி ஆக்கிக் கொள்ளலாம். மனிதர்களை எப்படி நினைத்தாலும் அவன் அப்படி ஆக்கிக் கொள்ளலாம். நம் உயிர்களையும் உடைமைகளையும் மலைகளையும் கடல்களையும் பிரபஞ்ச அண்ட கோலங்களையும் அண்ட சராசரங்களையும் அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அப்படி அவன் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அதிகாரம் கொள்வதற்கும் அவனுக்கு மாத்திரமே முழு உரிமையும் இருக்கிறது, முழு தகுதியும் இருக்கிறது என்றால், சாதாரண மக்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய அம்ரை நாம் கட்டாயம் பேணி நடக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் மாறு செய்ய பயக்கிறோம். அவர்களுடைய வார்த்தைக்கு மாறு செய்தால் தண்டனை நமக்கு கிடைக்கிறது என்று நாம் அஞ்சுகிறோம் என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோனாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகிறவன், அவன் அனைத்தின் மீதும் பரிபூரணமான சக்தி உள்ளவன் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வைதா சபத்த அன்னமன் லகுல் மில்குல் காசிர், வைதா சபத்த தரிப்படும் என்றால், அன்னமன் நிச்சயமாக எவன் ஒருவன் லகு அவனுக்கு இருக்கிறது, அல் மில்குல் காசிர்,
குறைவான மில்கியத்து, நிறைவானதல்ல, மில்குல் காமில் அல்ல, பரிபூர்ணமான மில்க் அல்ல. அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம்? குறைந்த அதிகாரம் எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ அப்பில் அபுதி, ஒரு அபுதுடைய விஷயத்தில் காண தற்குள் ஏத்தி மாறி அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாமல் அவைகளை விட்டு விடுவது என்பது ஆகிவிடும். சபவன்லில் யகாபி, அவைகள் தண்டனைக்கு காரணங்களாக அமையும் என்றால் அன்னுக்க, நீ என்ன நினைக்கிறாய்? நீ உன்னுடைய எண்ணம் என்ன? பி தருத்தி அம்ரின், அம்ரிமன், ஒருவனுடைய கட்டளையில் விட்டு விடுதலில் நீ என்ன நினைக்கிறாய்? எப்படிப்பட்ட ஒருவன் தெரியுமா? ஔஜதக்க, உன்னை அவன் வெளிப்படுத்தினான், மினல் அதமி, இல்லாமையில் இருந்தும், இல்லாமையில் இருந்தும் உன்னை உண்டு என்கிறதளவில் வெளிப்படுத்திய நாயன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, அவனுடைய அம்ரு விஷயத்தில் நீ விட்டு விடுவதை, தர்க்கு செய்வதை நீ என்ன நினைக்கிறாய்? அவனுடைய விஷயத்தில் அழைக்க, உன் மீது அவன் பொழிந்தான் நியமத்துகளினுடைய அந்த அடைமழையை உன் மீது அவன் பொழிந்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹுவினுடைய அம்ரை விட்டுவிடக்கூடிய விஷயத்தில் உன்னுடைய எண்ணம் என்ன? சாதாரண தந்தையினுடைய விஷயத்தில் நாம் பயப்படுகிறோம், அஞ்சுகிறோம். அவருடைய வார்த்தைக்கு மாறு செய்ய நாம் அஞ்சுகிறோம், அதற்காக தண்டனை கிடைக்கும் என்று நாம் பயப்படுகிறோம். சாதாரண உஸ்தாதின் விஷயத்தில் நாம் பயப்படுகிறோம், சாதாரண எஜமானின் விஷயத்தில் நாம் பயப்படுகிறோம் என்றால், நம்மின் மீது நம்மை படைத்து பரிபாலித்து ஒன்றும் இல்லாமையில் அதமில் இருந்த நம்மை உஜூதின் பக்கம் நம்மை கொண்டு வந்து நம்மை கட்டைகளாகவோ மட்டைகளாகவோ ஆக்காமல் உயிருள்ள வஸ்துக்களாக, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிக அழகான படைப்பாக, அழகான மூக்கையும் மொழியையும் பார்வையும் பேச்சையும் நல்ல எண்ணங்களையும் தெளிவான சிந்தனைகளையும் நல்ல உஸ்தாதுமார்களையும் குடும்பங்களையும் நமக்கு தந்தானே, இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளைக்கு நாம் மாறு செய்வது அது இகாபை தருமா தராதா? அது உண்மையிலேயே வாஜிபுதானா இல்லையா என்பதை நீ சிந்தித்துப்பார் என்று முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபர்கள் இந்த பாடத்தை நமக்கு நிறைவு செய்து தருகிறார்கள். எனவே அல் அம்ரு லில் வுஜூபி, அம்ரு என்பது அது கட்டாயத்திற்காக இருக்கும். அல்லாஹ்வுடைய எல்லா அம்ர்களும் கட்டாயம்தான். ஆனால் அங்கே அது கட்டாயம் இல்லை என்பதனுடைய சில கரீனத்துகள் இடம்பெறுமானால் அது கட்டாயம் இல்லை. அவ்வாறு எந்தவித கரீனத்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய அல் அம்ருல் முத்துலக்கான அம்ருகளாகிறது. இவைகள் அது உஜூபைத்தான் அறிவிக்கும் என்று இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.